ராஜேஸ்வரி பிரியா. இப்ப என்னன்னா அரசியல்ல பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சியில் கொடுத்ததுல இருந்து சமூக நீதினு 1000 விஷயங்கள் அதிமுக செய்திருக்கிறாங்க. அதே வகையில இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு மறைந்த புரட்சி தலைவி அவர்களுடைய அந்த விஷனை அவர் எடுத்துட்டு போறாருன்னு நினைக்கிறீங்க அரசியல்ல பெண்கள் மற்றும் பல்வேறு விஷயங்கள்ல? நிச்சயமாக. அதாவது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இப்போ எல்லாரும் பேசின மாதிரி எப்படி வந்து மக்களோட ஜாயின் பண்ண மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை தான் சொல்கிறோம், அந்த உணர்வு இருக்கும். நம்ம கூடவே இருக்காங்க, நமக்கு என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற உறவு. ஆமாம் ஆமாம், அவங்கள பார்க்காதவங்களுக்கு கூட அந்த உணர்வு கொடுத்தது தான் அம்மா அவர்களுடைய ஒரு தனித்துவமாக நான் பார்க்குறேன். அதே போல் தான் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுமே மக்களோடு மக்களாக இப்போ கூட 180 தொகுதிகளுக்கு மேலே சுற்றுப்பயணம் எழுச்சி பயணம் மேற்கொண்டாங்க. அப்போ அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில் மிக அருமையான ஒரு தேர்தல் பிரச்சார முறை. அந்தந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, இது வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களிடமிருந்து அப்படியே வந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் தான் அது. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து அம்மா அவர்களுக்கு வந்திருக்கும். அவங்கள்ட்டேருந்து இப்போ திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி நாங்கள் கண்கூட பார்த்தோம். அந்த பிரச்சார பயணங்களை பார்க்கும்போது பிரம்மி போட்டும் வகையில் இருந்தது. இப்போ திமுகலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேச்சு தான் பேசுகிறாங்க, ஒரே மாதிரியான பேச்சுக்களை பேசி மக்களை ஏமாற்றுவது எப்படி, அதை மட்டும்தான் அவங்களுடைய கொள்கையாக கொண்டு ஒன்று தேர்தல் வாக்குறுதியில் பொய் சொல்லணும், அதில் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை கொடுக்கணும், மக்களை எப்படியாவது ஒரு ஒரு ஓட்டாகவே பார்க்கணும், அவங்கள மக்களாகவே பார்க்குறதில்ல. இவங்களை எப்படி வேணாலும் ஏமாற்றி என்னென்னலாம் சதுரங்க வேட்டை மாதிரி என்ன செய்தால் நம்ம ஓட்டு வாங்க முடியும், அந்த நோக்கம் மட்டும்தான் அவங்கள்ட்ட தெரியுது. ஆனால் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா எப்படி வந்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறது. இப்போ 7.5% இடஒதுக்கீடு இருக்கு பாருங்க, அது மாதிரியான ஒரு திட்டம் நமக்கு நம்மளால கல்வி அப்படின்னு எடுத்துட்டா எல்லாமே தானே ஒரு தொகுப்பு தானே. கல்வி சமூகம் எல்லாமே எல்லாத்தோட முன்னேற்றத்திலையும் அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கல்வியில 7.5% இடஒதுக்கீடு யாராலையுமே யோசிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழைகளுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, அது வரம் அது அப்படின்னே சொல்லலாம். அப்போ அது மாதிரி நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பணிகளும் ஏற்கனவே குறிப்பிட்டாங்க, குடிமராமத்து பணிகளாக இருக்கட்டும், நிறைய சொல்லிக்கொண்டே போகிற அளவுக்கு இப்போ மருத்துவ கல்லூரிகள் திறந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு திமுகவால் என்ன வந்துச்சு அப்படின்னா நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. சென்ற 4.5 ஆண்டு காலம் 4 வருடம் 3 மாதத்தில் எவ்வளவோ திட்டங்களை கொண்டுட்டு வந்து அதோட தொடர்ச்சியும் அதோட நீட்சியும் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டணும் தான் இவங்களோட வேலை. இப்போ பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு பாருங்க, நடைபாதையில் தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு பார்க்குறோம். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட 54 வயசுள்ள பெண்மணி. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது திமுக எந்த அளவுக்கு இங்கே காவல்துறை செயல்படுது, காவல்துறையினரோட பணி என்ன, அவங்க ஏன் இவ்வளவு மோசமாக எதையுமே கண்டுக்கலையா இருக்காங்களா இல்லையானே தெரியல. போதைப் பொருள் புழக்கம் இந்த மாதிரி விஷயம், இதற்கு காரணம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறேங்கிற பேர்ல கைப்பாவையா வச்சிருக்கு திமுக. ஆனால் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த காவல்துறையை தனித்து செயல்பட வச்சாங்க பாருங்க, அதுதான் ஒரு மிகப்பெரிய நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம இருக்கோம். அப்படின்னா அவர்களுக்கு இண்டிபெண்டன்சி தனித்துவமா நீங்க செயல்படுங்க, உங்களுக்கு திறமை இருக்கு, நீங்க ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு துறையை அவர்கள் இயங்க வச்சதன் மூலமாக நம்ம பாதுகாப்பா உணர்ந்தோம். இன்னைக்கு பாதுகாப்பில்லை, ஏன்னா ரவுடியும் அவங்க தான் காவலரும் அவங்க தானே, எப்படி நம்ம பார்த்துக்கணும்? தட் மீன்ஸ் கனெக்ஷன், அவங்கள பாத்துக்கிறதுக்கான ஆட்களும் இவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னா நாம எப்படி வந்து பாதுகாப்பை உணர முடியும்? எல்லாத்தை விட திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வந்து நான் சட்டமன்றத்தில் அவர் கர்ஜிக்கும் போது, அதாவது கர்ஜிக்கும் தான் சொல்லணும், நான் பேசும்போது அந்த அம்மாவினுடைய சாயல் அப்படியே இருக்கும். அம்மா அவர்கள் எப்படி வந்து பேசும்போது அந்த கர்ஜனை வந்து ஒரு பெண் சிங்கம் கர்ஜனை செய்வது போல எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு தோற்றமோ அந்த அந்த தன்னை மீறி அந்த உணர்ச்சி பொங்க மக்களுக்காக பேசக்கூடிய விதமும் எக்ஸாக்டா இருக்கிறத நான் கவனிச்சேன். அதுதான் மக்கள் மீது தலைவர்கள் கொண்ட பற்று. அந்த பற்றின் காரணமாக அவர்களை அறியாமல் ரொம்பவே எமோஷ்னலாக அந்த இடமே பார்க்கும்போது இப்போ சகோதரி கிருத்திகா அவர்கள் சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொன்னாங்க, நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், நான் இந்த கட்சியை சார்ந்தவர் அல்ல, ஆனாலும் தொழில்துறை அப்படிங்கும் போது சிறு குறு தொழில் பற்றி எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றலாம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு மின் வசதியாக இருக்கட்டும், மற்ற வசதிகளாக இருக்கட்டும், கடன் வசதியாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இருந்த ஆட்சி அப்படின்னா அதிமுகவுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதை நானும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் அது உண்மையாகவே உண்மை. இன்னைக்கு அவ்வளோ பேர் தொழிலெல்லாம் மூடிட்டு இவர்களை பற்றி எல்லாம் திமுகவினருக்கு கவலையே இல்ல, அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்ல. புரியுது. இப்ப எல்லாரும் பேசுனதுல ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியில எல்லாருமே இணைஞ்சிங்க, என்னன்னா
திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த புள்ளியில எல்லாருமே ஒத்து போனீங்க. திமுக எதிர்ப்புல மறைந்த புரட்சி தலைவி அவர்கள் எந்த அளவிற்கு களமாடினாங்க, இப்ப இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எந்த அளவுக்கு திமுக எதிர்ப்புல இறங்கி களமாடுறாரு? அதே அளவுக்கு பண்றாங்க, அதை நம்ம உறுதியா சொல்லலாம். அதாவது அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்களோ அதே அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஏற்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே அவர்களுடைய செயல்களையும் அவர்களுடைய ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய இழிவுகளையும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டையும் போதைப் பொருள் புழக்கத்தையும் எதிர்த்து அவ்வளவு குரல் எழுப்பி மக்களை இன்னைக்கு இந்த அளவுக்குனாது இருக்குன்னா அதற்கு காரணம் எதிர்க்கட்சி தலைவர் தான். ஓகே, எந்த இடத்துல என்ன நடந்தாலும் விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், மாணவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், பொதுவாக அனைத்து பிரச்சனைகளுக்குமே முதல் குரலாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட முதல் அறிக்கையாக வந்தது மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையை தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே மக்கள் பிரச்சனையை இமீடியட்டா அணுகி அந்த திமுகவினருடைய குறைகளை எடுத்து சொல்றதுல வித்தியாசம் எதுவும் இருக்கிறதா தெரியல. அதிமுகவோட ஒரு கட்சியாக தலைவர்கள் யாரா வேணாலும் இருக்கலாம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய தாட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல, திமுகவோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அதிமுகவோட தாட் ப்ராசஸ் எப்படி? ஏன்னா இன்னைக்கு அந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அடிமட்ட இருக்கக்கூடிய மக்களுக்கான வாக்குறுதிகள்னு சொல்றாங்க, மோர் கனெக்டிவிட்டி அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அதிமுகவுக்கு எப்பவும் எப்படி இருக்கும்? நான் முதல்ல குறிப்பிட்டது போல தான். இப்போ இப்படியே மாணவர்களுக்கு வந்து கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு தேர்தல் அறிக்கையாக நம்ம பொதுவாக அதிமுக புது அறிக்கையில் பார்க்கணும். இந்த கல்வி கடன் குறித்து திமுகவினர் சிந்திக்கவே இல்லை. கல்வி கடன் குறித்து போன இதுல சொன்னாங்க கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, ஆனா எதையும் அவங்க பண்ணவே இல்லை, யோசிக்கவே இல்லை. அப்ப அதுதான் இப்ப அதிமுக அப்படிங்கிறவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, முழுவதுமாக ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல எப்படி வந்து குழந்தைகள் படிக்கிறதுக்கு என்ன சிரமம் இருக்கு, அவர்களுக்கு என்ன சிரமம் இருக்கு. இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 10,000 ரூபாய் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது தேவைப்படுது. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல கூட அந்த அவர் எல்லாரும் சமநிலைக்கு வரணும்னா இது போன்ற உதவிகளையும் கருணை தொகையெல்லாம் கொடுக்கிறது வந்து பொருளாதார நிபுணர்களே பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றுதான். அதை வந்து இன்னைக்கு வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் என்று சொல்லியிருப்பது வந்து உண்மையாகவே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. இந்த மகிழ்ச்சியை வந்து நீங்க உண்மையா நான் மனதார பாராட்டுறேன். இதுதான் இந்த மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், எதன் மூலமாக செய்யணும் அப்படிங்கிறத மிகவும் சிந்தித்து ஆழமாக சிந்தித்து இப்ப இவர்கள் செய்யற திட்டத்துல வந்து ஆதி திராவிடர் நிதியிலேருந்து எடுத்து நீங்க உரிமை தொகை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய மோசமான செயல். இதுல ஒரு தரப்பினருக்கு கிடைக்க வேண்டிய உரிமையையும் அவர்களுக்கான பங்களிப்பையும் நீங்க அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தடுக்கும் வகையில நீங்க இன்னொரு விஷயத்தை பண்ணக்கூடாது. நீங்க ஒரு அருமையான ஈக்குவாலிட்டி இல்லன்னு சொல்ல வரீங்க. ஈக்குவாலிட்டி கிடையாது. யார் வயிற்றிலே அடிச்சு நீங்க பண்றதுக்கு பேர் உதவி இல்ல. உங்களுடைய திட்டம் சரியானதாக இருக்கணும்னா நீங்க வேறு வகையில நிதியை ஈட்டி அதன் மூலமாகத்தான் நீங்க அந்த நலத்திட்டத்தை ரொம்ப முக்கியமான என்னன்னா அதிமுகவை மக்கள் நம்புவாங்க, அதே சமயத்துல தன்னை ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழலையும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. சோ இந்த தேர்தல்ல இந்த வாக்குறுதிகளோடு சேர்ந்து மறைந்த புரட்சி தலைவருடைய என்னென்ன விஷயங்களை அவர் இன்னும் ரொம்ப தீர்க்கமாக ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ பெண்கள் எஸ்பெஷலி பெண்களுக்காக நீங்க கேட்டீங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா எப்படி வந்து மிக்சி கிரைண்டர் யூஸ் ஆனது பெண்களுக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வேலை பலுவை குறைச்சாதான் பெண்கள் வெளியில வர முடியும் வீட்டை விட்டு. அப்பதான் அவங்க வந்து பொருளாதாரம் ஏதாவது ஈட்ட முடியும், பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் பெண்களுக்கு. அதை யோசிச்சு எப்படி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் பெண்களை நோக்கி யோசிச்சாங்களோ, இப்ப பெண்களோட சிரமமா நினைக்கிறதே கேஸ் சிலிண்டர் தான். இப்ப வருடத்திற்கு 3 சிலிண்டர் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெண்களை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் கொடுக்குறது. ஏன்னா திமுக வந்து மானியம் கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றவே இல்லை. கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதை நிறைவேற்றவே இல்லை. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெண்களை சார்ந்தும் சிந்திக்கக்கூடியவரா, ஏன்னா பெண்கள் வந்து என்னதான் இருந்தாலும் எவ்வளவு அளவுக்கு அந்த செலவுகளை குறைக்கிறோம், எவ்வளவு வீட்டுக்குள்ள நமக்கான செலவுகள் குறையுதோ அதை நினைச்சு அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த மகிழ்ச்சியை அதிமுகவில் மட்டும்தான் கொடுக்க முடியும். இவர்கள் திமுக வந்து 5000 கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் இங்க விலைவாசி உயர்வு. இப்பதான் வீடு வீடாக சென்று அதிமுக மிக சிறப்பான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அம்மா நீங்க இவ்வளவு லட்சத்தை நீங்க அடிஷனலா நீங்க செலவு பண்ணிருக்கீங்க, இவங்க பண்றது ஒரு நாடகம், இது ஒரு கபட நாடகம், இந்த நாடகத்தை நம்பி ஏமாந்துராதீங்க அப்படிங்கறத வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது ஒரு மிக நல்ல பிரச்சார முறை, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் சகோதரர்கள்லாம் சொன்ன மாதிரி இல்ல, ஆனா அதை எடுத்து சொல்றாங்க மக்கள் கிட்ட, அது போய் ரீச் ஆயிட்டு தான் இருக்கு, நிச்சயமா போய் ரீச் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அதிகமாக போய் ரீச் ஆகிறதுக்கு எல்லோரும் பாடுபட போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பெண்கள், குறிப்பாக அந்த சினிமா முகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நாம எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு முதல்வர்
வந்து தன்னை எப்படி நிரூபித்து காமிச்சிருக்காருங்கிறத நோக்கி பாருங்க. அதை விட்டுட்டு சினிமால இருக்கிறத மட்டுமே நம்பி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்காதீங்க. அதிமுக எந்த அளவுக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களை பார்த்து தமிழ்நாட்டு பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. அவர்களை பார்த்து வீரம், விவேகம், அறிவு, ஞானம் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு தேவை. தயவு செய்து நல்ல முறையில சிந்திச்சு நீங்க செயல்படணும். கண்டிப்பாக என்ன சிந்திக்க போறாங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பார்த்தறலாம். என்னன்னா அதிமுகவை மக்கள் நம்புவாங்க, அதே சமயத்துல தன்னை ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. சோ இந்த தேர்தல்ல இந்த வாக்குறுதிகளோடு சேர்ந்து மறைந்த புரட்சி தலைவருடைய என்னென்ன விஷயம்